உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவம் புண்ணியம் கணக்கை வைத்துதான் சொர்க்கம் நரகம் என தீர்மானிக்கப்படுகிறது என்பது ஐதீகம். இந்த கணக்கை பார்ப்பவர் யார்? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் எப்படி பிறந்தார்? சிவபெருமான் பார்வதியை தங்கப்பலகை கொண்டு வந்து அதில் ஒரு சித்திரம் வரைந்தார். அதை பார்த்த பார்வதி, இந்த சித்திரத்தை பேச வையுங்கள் என வேண்ட பிறந்தவர்தான் சித்திரகுப்தன். சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவதரித்தார் சித்திரகுப்தன். ஆதலால் அன்றைய தினம் கோயில்களில் சித்திரை கஞ்சி நைவேத்தியம் படைப்பார்கள். சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்று எதிரில் துலாம் ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாள்தான் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் ஆயுள் நீடிக்கும், மன அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். சித்ரா பௌர்ணமி வருகின்ற மே 12ஆம் தேதி அன்றைய தினம் பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் சித்திரகுப்தனை வரைந்து அவர் கையில் ஏடு மற்றும் எழுத்தாணி இருப்பது போல் தெற்கு திசை நோக்கி கோலம் போடுவார்கள். இதனால் சித்திரகுப்தன் வீட்டிற்கு வருவான் என்பது நம்பிக்கை. இந்நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதால் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் நீங்கும். விரத முறைகள்: சித்ரா பௌர்ணமி நாளில் பால் மற்றும் பாலால் தயாரிக்கும் பொருட்களை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. பூஜை செய்த பிறகு அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சிணை போன்றவைகளை ஏழைகளுக்கு தானம் தரலாம். உப்பில்லாமல் உணவு சாப்பிடுவது மிகவும் நல்லது. சித்திரகுப்தனுக்குரிய மூல மந்திரம்: சித்திரகுப்தம் மகாபிராக்யம் லேகனி பத்த தாரினம் சித்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இதற்குரிய பொருள்: சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும், எழுத்தாணி ஏடு ஆகியவைகளை கைகளில் வைத்திருப்பவரும், அழகிய ரத்தினத்திலான உடையை அணிந்திருப்பவரும், எல்லா உயிர்களுக்கும் நடு நிலைமையுடன் நீதி அரசராக விளங்குபவருமான சித்திரகுப்தரே உமக்கு நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்தை கூறி சித்திரகுப்தரை வழிபடுவது நலம் தரும். சித்ரா பௌர்ணமி என்று உப்பில்லாமல் சாப்பிட்டு விரதம் இருப்பது உத்தமம். சமஸ்கிருத வார்த்தையில் ஸ்லோகம் சொல்ல உச்சரிக்க முடியாதவர்கள் கீழ்கண்ட தமிழில் உள்ள பொருளை கூறலாம். சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும், எழுத்தாணி ஏடு ஆகியவைகளை கைகளில் வைத்திருப்பவரும், அழகிய ரத்தினத்திலால் ஆன உடையை அணிந்திருப்பவரும், எல்லா உயிர்களுக்கும் நடு நிலைமையுடன் நீதி அரசராக விளங்குபவருமான சித்திரகுப்தரே உமக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தை சிவபெருமானையும் பார்வதியையும் சித்திரகுப்தனையும் நினைத்து கூறுவது சிறப்பு.